நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஸோ யாரை கர்த்தர் எப்பொழுதும் சந்தோஷிப்பிக்கிறார் என்று பார்ப்போமானால், நம்பர் 1, who trust the Lord, who keep their faith or hope on our Lord himself is always rejoice in Christ. ஸோ கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்போதும் சந்தோஷப்படும்படியாய் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தை பெற்று அனுபவிப்பார்கள். நம்பர் 2, யார் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று பார்ப்போமானால், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், இயேசு என்ற நாமத்தை நேசிக்கிறவர்கள், இயேசு என்ற நாமத்திலே அன்பு கூறுகிறவர்கள், இயேசுவின் மேல் அதிகமாய் பேதுருவை போல நேசம் வைத்தவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய அன்பின் நிமித்தம் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு பொய் சொல்லாது, அன்பு இருமாப்பாயிராது, அன்பு பிறர் மேல் கோபத்தை உண்டாக்காது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஸோ அந்த தற்பொழிவை நாடாத அன்பை கர்த்தர் மேல் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு கர்த்தர் மேல் அன்பு கூறுகிறவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறும்படியான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 3வது, கர்த்தரை தேடுகிறவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுவார்கள். யாரெல்லாம் வேத வாசிப்பு, வேத வசனத்தை பிரசங்கிக்கும் போது கேட்பது அல்லது வேத வசனத்தை தியானிப்பது, வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் நற்கிரியைகளான ஊழியங்களை செய்கிறார்களோ, தான தர்மங்களை செய்கிறார்களோ, தேவனுக்கு பிரியமானவர்களை செய்கிறார்களோ, அப்படியெல்லாம் செய்யும்போது கர்த்தரை தேடுகிறதாக ஆவிக்குரிய அனுபவங்களிலே நாம் கர்த்தரை தேடிக்கொண்டு கர்த்தருடைய உறவு ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்கிறபடினாலே கர்த்தரை தேட தேட கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய செய்ய நாம் இருதயம் மகிழ்ந்து கொண்டே இருக்கும். நம்பர் 4, கர்த்தரை நீதிமானை ஆசீர்வதித்து அவனை கர்த்தர் என்ன பண்ணுறாராம், ஆசீர்வதித்து கொண்டே வருகிறாராம் நீதிமானை. அப்போது கர்த்தர் தொடர்ந்து நீதிமானை ஆசீர்வதித்து கொண்டே வருகிறதுனால நீதிமான் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக களி கூர்ந்து மகிழும்படியாய், நீதிமான் களி கூற பட்டணமே களி கூறும். ஸோ நீதிமானை ஆசீர்வதிக்கிறது நிமித்தமாக நீதிமானை கர்த்தர் சந்தோஷப்படுத்தி அவர் அழகு பார்க்கிறார். ஸோ தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்க முடிகிறது. லாஸ்ட் 5th one, கர்த்தருடைய அந்த காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நீதிமானை கர்த்தர் சூழ்ந்து கொள்ளுகிறார். அப்போது தேவனுடைய காவல், தேவனுடைய டிவைன் ப்ரொடெக்ஷன் 6 டைரக்ஷன்ஸ்லேயும் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறபடினாலே the shield of his compassion will cover us and rejoice us always in Christ. ஸோ அவருடைய காருண்யம் என்னும் கேடகம் நம்ம எப்பொழுதும் அவருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறப்படுகிறது. ஸோ இத்தனை களி கூறுதலும் நிரந்தரமான சந்தோஷமாக இருக்கிறபடினாலே தொடர்ந்து இந்த பரலோகத்தின் ஆவிக்குரிய அனுபவங்களை நிமித்தமாக பெற்றுக்கொள்கிற சந்தோஷமே பூலோகத்தின் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களின் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து கொண்டு உயர்த்தி கொண்டே இருக்கும். ஆகவே பரிசுத்த ஆவியினால் பெற்று அனுபவிக்கிற சந்தோஷத்தை வேத வசனத்தினால், வேதமே மனமகிழ்ச்சி என்று சொல்லத்தக்கதான வேத வசனத்து நிமித்தமாக வருகிற சந்தோஷம், தேவனோடு நெருங்கி ஒரு தொடர்பு ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருப்பது நிமித்தமாக இரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நாம் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட முடியாய், நம்மை நம் பிள்ளைகள் முழு குடும்பத்தினர்களையும் நிலைத்திருக்கிற இத்தகைய சந்தோஷத்தினால் கர்த்தருக்குள்ளாக நாம் எப்பொழுதும் என்னுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறும்படியாய், காலையிலும் மாலையிலும் நம்மை களி கூற பண்ணுகிறவர் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு வலியுறுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறவர்கள் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்மை மகிழ பண்ணி அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெரிய பெரிய காரியங்களையும் கிரகிக்க முடியாத விதத்தில் செய்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் முழு குடும்ப அங்கத்தினர்களையும் மகிழ பண்ணி கொண்டு தான் இருப்பார். இந்த மகிழ்ச்சி காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இது தேவனால் கொடுக்கப்படுகிற சந்தோஷம். இதை நாம் தொடர்ந்து பெற்று அனுபவித்து பரலோகத்திலும் தேவனோடு வீற்றிருந்து பரலோக ராஜ்யத்திலே நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து தேவனோடு கூட இந்த பூலோகத்தை 1000 வருஷம் அரசாளும்படியான பேரின்ப பாக்கியத்தை பெற்று அனுபவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால் தேவனுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை மகிழ பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. God bless you all. Amen.